सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि लीङ्कारे केवलागोप्य कैवल्यपददायिने त्रिपुरा त्रिजगद्वन्द्या त्रिमूर्तिक्षरे त्रक्षरे दिव्यगन्धाढ्या सिन्धूरजलकाञ्चिता उमा शैलेन्द्रतनया गौरी गन्धर्वसेविता. லலிதா சஹஸ்ரநாமம் வாக்தேவர்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால ரகசியமான மந்திரபூரிதமான நாமாக்களை சேர்த்து சொல்லியிருக்க. அதுல விசேஷமாக பல மந்திரங்கள் ரகசியமான அர்த்தங்கள் இருக்கிறத பார்த்தோம். கைவல்ய பததாயின்னா கைவல்யம்னா என்னது அப்படிங்கறதும், கிளீங்காரிங்கிற கூடியதான பதார்த்தமும் ரகசியமானவைகள் போன வாரம் பார்த்தோம். அதே மாதிரியே அடுத்ததாக இப்பொழுது 626வது நாம திரிபுரான்னு பேர். இந்த நாம திரிபுரான்னு இருக்கு. இந்த திரிபுராங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கணும். அம்பாளுக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. முப்புறங்கள்லயும் சுந்தரியா இருக்கிறவள், அழகா இருக்கிறவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சாதாரணமாக நம்ம கேட்கிறோம். இப்படி திரிபுராங்கிற அர்த்தம் சாதாரணமா நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு விசேஷம் என்ன சொல்ற, புறான்னு சொன்னா முன்னாலேன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பரம்னு சொன்னா பின்னால, புறான்னு சொன்னா முன்னால, மூன்று தெய்வங்களுக்கும் முன்னால இருந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது அப்படிங்கிறது. திசுபியா மூர்த்திபியா புராதனத்வா திரிபுரா, மும்மூர்த்திகளுக்கும் முன்னால இருந்தவள். மும்மூர்த்திகள் யாரு? பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேர். 3 பேரையும் படைத்தவள் அப்படிங்கிற அர்த்தம். ஆதிஸ்வரூபமா இருந்து கொண்டு அவளுடைய சக்தியா இருந்து அவளால எல்லா செயலும் செய் வைக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தம். திசுபியா மூர்த்திபியா புராதனத்வாத், அவளோட முன்னால் இருந்ததுனால திரிபுரா. ததுக்தம் மூர்த்தித்ரயஸ்யாபி புராதனத்வாத் தஜம்பிகாயா திரிபுரேதி நாமா அப்படின்னு தந்திரங்கள்ல சொல்லிருக்கு. மூர்த்தித்ரயஸ்யாபி புராதனத்வாத், பிரம்ம விஷ்ணு ருத்ராதிகளுடைய மூர்த்திகளுக்கு முன்னாலேயே இருந்ததுனாலையும் அம்பிகாயா திரிபுரேதி நாமா அப்படி. அதே போல கௌடபாத சூத்திரத்திலையும் தத்ரயேண பிதா, கௌடபாதர் ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரங்கள்னு எழுதியிருக்கார். இந்த ரத்ன சூத்திரங்கள்ல எப்படி நம்ம பரசுராம கல்ப சூத்திரம்னு இருக்க, அதே போலயே ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரங்கள்னு கௌடபாதர் எழுதியிருக்க. இந்த கௌடபாதரானவர் ஆச்சாரியாளுக்கு பரமகுரு, சங்கர பகவத்பாதாளுக்கு பரமகுரு, கோவிந்த பகவத்பாதர் அவருக்கு முன்னாடி இருந்தவர் கௌடபாதர். அவர் இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். உத்தர கீதான்னு ஒரு கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்க. அந்த 2 கிரந்தங்கள் இப்ப நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்டதான அதுல தத்வத்ரயேண பிதா அப்படின்னு 3 தத்துவங்கள்னால வெவ்வேறாக ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்வரூபம் சொல்லியிருக்க. ஏகமேவ பிரம்ம தத்வத்ரயேண பித்யதே, ஏகமேவ பிரம்மா, ஒரே பிரம்மன் தான் தத்வத்ரயேன 3 தத்துவங்களால் பிரிக்கப்படுறது. எப்படி? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எனக்கூடியதான 3 தத்துவங்கள்னாலையும், சுத்த தத்துவம், அசுத்த தத்துவம், மிஸ்ர தத்துவம் எனக்கூடியதான 3 தத்துவங்கள்னாலையும் பிரிஞ்சு இப்படி இருக்கு அப்படின்னு. தத் பாஷ்யே, அந்த பாஷ்யத்தில் தத்துவபதம் குண மூர்த்தி பீஜ ஜெகத் கண்டாதிபரத்வேன பகுதா வியாக்கியாதம். எப்படி திரிபுரான்னா என்ன அர்த்தம் சொல்லிருக்கா? குண, 3 குணங்கள்,
சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எனக்கூடியதான 3 குணங்கள், 3 மூர்த்திகள், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எனக்கூடியதான 3கள். அதே போல 3 பீஜங்கள். 3 பீஜங்கள் பாலா திரிபுர மந்திரத்தில் இருக்கிற பீஜமோ இல்ல ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் எனக்கூடியதான பீஜமோ, அப்படி 3 பீஜங்களாக இருக்கு. அதே போல 3 உலகங்கள், பூலோகம் ஒண்ணு, அந்தரிக்ஷ லோகம் ஒண்ணு, தேவலோகம் ஒண்ணு. இப்படி 3 லோகங்கள். 3 லோகங்கள்னு சொன்னா யாவா பிருத்திவி ஜனயன் தேவ ஏகா அப்படின்னு வேதங்கள்ல, யாவா பிருத்திவி திலோகமும் பூமியும் நடுவுல ஒரு லோகம், இப்படி 3 லோகங்களுக்கும் அதிபதி. 3 பீட்டங்கள், காமராஜ பீட்டம், ஓத்தியான பீட்டம், பூர்ணகிரி பீட்டம், இப்படின்னு 3 பீட்டங்கள். 3 கண்டங்கள், மந்திரத்துல 3 கண்டம், வாக்பவ கண்டம், காமராஜ கண்டம், சக்தி கண்டம், அப்படி கண்டாதிபரத்வேன பகுதா வியாக்கியாதம் இப்படின்னு பல விதமா சொன்னதுனால குணாதித்ய புரா இத்யர்த்தா, குணாதிகளை விட ரொம்ப போகுது. திரிபுரார் நவேது, இந்த அம்பாள திரிபுரான்னு சொல்றதுக்கே ஞானார்ணவ தந்திரம் மாதிரி திரிபுரார்ணவம்னு ஒரு தந்திரம் இருக்கு. அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபத்தையும் மகிமையும் மட்டும் சொல்றதுக்காக வந்த கிரந்தம். அதுல நாடித்ரயந்து திரிபுரா சுஷும்னா பிங்களாயிடா மனோபுத்தி சதா சித்தம் புரத்ரயமுதாகிருதம் தத்ர தத்ர வசத்யேஷ தஸ்மாத் திரிபுரா மதா. நாடித்ரயம், நம்ம சரீரத்துல மூலாதாரத்துல இருந்து கிளம்புற 3 நாடிகள் இருக்கு. நடுவுல சொல்லக்கூடியதான நாடிக்கு சுஷும்னா நாடின்னு பேரு. அது மூலாதாரத்துல இருந்து கிளம்பி மணிப்பூரம், சுவாதிஷ்டானம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, பிரம்மரந்திரம் அது வரைக்கும் அந்த பின்னால இருக்கக்கூடியதான அந்த முதுகெலும்பு நடுவு வழியாக கிளம்பி மேல வரைக்கும் போறது. அங்கதான் எல்லா விதமான நாடிகளுடைய கந்தங்கள்லாம் இருக்கு, சேர்க்கை இருக்கு. அப்படிப்பட்டதான் அந்த நாடிய 2 பக்கமும், ஒரு பக்கத்துல இடாமும் ஒரு பக்கத்துல பிங்களாவும் 2 நாடிகள். வலது பக்கத்துல இருக்கிற நாடிக்கு பிங்களான்னு பேரு, இடது பக்கத்துல இருக்கிற நாடிக்கு இடான்னு பேரு. இப்படி 3 நாடிகள் சுரூபமா இருக்கிறதுனால அம்பாளுக்கு திரிபுரான்னு பேரு. நாடி திரயந்து திரிபுரா, அவைகள் என்ன? சுஷும்னா, பிங்களா, இடா, அப்படி மனோபுத்தி சதா சித்தம் புரத்ரயமுதாகிருதம், அப்படியே முப்புறங்கள். நமக்குள்ள இருக்கிற முப்புறங்கள் என்ன? மனோபுத்தி சதா சித்தம், மனசு எல்லாவற்றையும் நினைக்கிறது. இதுவா அதுவா, அது எப்படி இதுபடி, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் எனக்கூடியதான 5 புலன்கள் வழியாக நமக்கு வரக்கூடியதான எல்லா அறிவையும் சேர்த்து அதை பில்டர் பண்ணி எது நமக்கு வேணுமோ அதுதான் ஆத்மாவுக்கு கொடுக்கறது. பாதி விஷயங்கள்ல நீங்க காதால கேட்டு மறந்தே போயிட்டேன். போன வாரம் என்ன நடந்ததுன்னா நன்னா இருந்ததுன்னு சொல்ல தெரியும், என்னதுங்கிறது மறந்து போயாச்சு. ஏன்? இத மனசு என்ன பண்றது? சிலதான் வச்சுக்கிறது, சிலதை அனுப்பிச்சு விட்டுறது வெளியில. அது பத்திரமா இது வேணுமோ அதை எழுதிக்கிறோம், ரொம்ப பத்திரமா இருக்கணும். அடுத்த வாரம் போய் பார்த்தா என்ன எழுதணும்னே தெரியாது, அப்படின்னு ஆறுதும் உண்டு. ஆனா இந்த மனசனுடைய செயல் அது, எது வேணுமோ அது சிலதை வச்சுக்கும், சிலதை விட்டுரும். அதே போல இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்துக்கிறோம் பார்த்தா, அது தீர்மானம் பண்றோம் பார்த்தா, அதுக்கு புத்தின்னு பேர். அப்புறம் எவைகள்லாம் நம்ம மனசுல வச்சிருக்கோமோ அது அப்பப்ப திருப்பியும் ரீகால் பண்றோம் பார்த்தா, அது என்ன நடந்தது என்ன, அதுக்கு சித்தம்னு பேர். இந்த 3 புறங்கள், 3 லெவல் மனுஷனுடைய மனசுல அவன் எந்தெந்த பகுதியில எதை பண்றான் என்கிறதுக்கு அப்படி 3 லெவல்கள். அதனால மனோபுத்தி சதா சித்தம் புரத்ரயமுதாகிருதம், இதுதான் புரத்ரயம்னு சொல்றோம். தத்ர தத்ர வசத்யேஷ தஸ்மாத் திரிபுரா மதா. ஆகையால் தான் தத்ர தத்ர வசத்யேஷ, சில சமயத்துல மனசுல இருக்கா, சில சமயத்துல புத்தியில இருக்கா, சில சமயத்துல சித்தத்துல இருக்கா, அங்கங்க இருந்தா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. அதே போலயே மேக்சிமம் சுஷும்னால இருப்பா. மூக்கு பிராணாயாமம் பண்ணும் பொழுது வலது மூக்கு வழியா நீங்க போகும் பொழுது அப்பொழுது பிங்களால இருப்பா. இடது மூக்காக காத்து விடுறப்ப இடால இருப்பா. அதே மாதிரி அது பூத சுத்தி பிரகரணம்னு ஒண்ணு,
அங்க எந்த மூக்கில எப்ப இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்றது மூணும் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் அம்பாளுக்கு திரிபுரான்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் காளிகா புராணேபி திரிகோணம் மண்டலம் சாஸ்யா இத்தியாதி பிரஸ்துத்யா. காளிகா புராணத்துல திரிகோணம் மண்டலம் அம்பாள் இருக்கிற இடம் என்ன? திரிகோணம். ஸ்ரீசக்கரத்துல 9 சக்கரங்கள், 5 சக்கரங்கள் மேல் நோக்கி கீழ் நோக்கி இருக்கிறதும், 3 சக்கரங்கள் மேல் 4 சக்கரங்கள் மேல் நோக்கி இருக்கிறதும் ஒன்னோட ஒன்று கோத்து 9 சக்கரங்கள்ல நவசக்கர ரூபம் ஸ்ரீசக்கரம் அப்படின்னு வந்திருக்க. அதுல நடுவுல இருக்கக்கூடியதான முக்கோணம் இருக்கு பார்த்தீங்களா, அது அகதாதி ரேகான்னு பேரு. ஆல இருந்து அகா வரைக்கும் ஒரு பக்கத்துல, கால இருந்து தா வரைக்கும் ஒரு பக்கத்துல, பெரிய கால இருந்து ஆரம்பிச்சு சா வரைக்கும் உள்ள அப்படின்னு எழுதுறேன். இந்த அகதாதி ரேகையுள்ள அதான் மாத்திருக்கா சக்கர ரூபிணி 51 எழுத்து அதுல வந்தாச்சு. ஆனா அதுக்குள்ள அம்பாள் இருக்கலாம். ஆகையால் அப்படிப்பட்டதான 3 கோணங்கள் இருக்கு பார்த்தா, அதுவும் திரிபுரா 3 கோடுகள். அதே போல மண்டலம் இத்தியாதி பிரஸ்துத்ய சர்வம் திரயம் திரயம் யஸ்மாத் தஸ்மாத் திரிபுரா மதா. எல்லாம் 3 இருக்க. அதனால அம்பாளுக்கு என்ன பேரு? திரிபுரான்னு பேரு. இதையே தேவானாம் திரிதயம் திரையுதபுஜாம் சக்தி திரயம் திரிஸ்வரா திரைலோக்கியம் திரிபுரே திரிபுட்கரமத திரிபிரம்ம வர்ணாத்ரய யத்கிஞ்சித் ஜகதி த்ரிதா விநியதம் வர்ஷே திரிவர்காத்மகம் தத்சர்வம் திரிபுரேதி நாம பகவத் ஜன்வேதிதே தத்வதா அப்படின்னு காளிதாசன் அவர் லகுஸ்தவத்துல எழுதியிருக்க. பஞ்சஸ்தவின்னு 5 ஸ்தோத்திரங்கள். அதுல லகுஸ்தவம்ங்கிற இடத்துல காளிதாசன் இந்த ஸ்வரூபத்தை எழுதியிருக்கார். எப்படி? தேவானாம் திருதயம் பிரம்மா விஷ்ணு ருத்ரர் எனக்கூடியதான 3 வடிவங்களாக வளர்க்க. 3 வேதங்கள், ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் எனக்கூடியதான 3 வேதங்கள் திரையி. அதுக்கப்புறம் 3 விதமான நெருப்புகள். நெருப்பு எல்லாம் ஒண்ணுதான் நம்ம பாக்குற நெருப்ப. ஆனா கல்யாணம் ஆன பிறகு 6 மாசத்துக்குள்ள சாலி பாக்கம்னு ஒண்ணு பண்ணணும். அந்த சாலி பாக்கம் 6 மாசத்துக்குள்ள பண்ணலைன்னா புனர்விவாகம் பண்ணணும். அப்படி இருக்கு. என்ன பண்றேன்? அதே பொண்ணோடதான், சிரிக்க வேண்டாம், வேற பொண்ணு இல்ல. அதுக்கு அப்படி இருந்ததுன்னா 6 மாசம் நிச்சயமா பண்ண மாட்டோம். அவளே 6 மாசத்துக்குள்ள பண்ணலைன்னா பெரிய மறுபடியும் சொல்லணும். அப்பதான் சித்தி ஆகும். அதுக்கப்புறம் வசந்தே வசந்தே பிராமணா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆதீதா அப்படின்னு ஆதானம் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்க. இந்த ஆதானம் பண்றதுன்னா அப்ப அன்னைக்கு விவாக சந்தர்ப்பத்துல எந்த ஒரு நெருப்பு இருந்ததோ அதை தினந்தோறும் வச்சுட்டு அணையாம, அதுக்கப்புறம் அதை 3ஆக பிரிக்கணும். அத 3ஆ பிரிச்சு 3 ஹோம குண்டத்துல போடணும். ஒண்ணு ரவுண்டான ஹோம குண்டம், நடுவுல ஸ்கொயரா ஒரு ஹோம குண்டம், அதுக்கப்புறம் அர்த்தச்சந்திராகாரமா இருக்கிறது. இது கார்ஹபத்தியம் ஆஹவனீயம் தட்சிணாகினின்னு 3 அக்னிகள். அதுலதான் மற்ற வைதிகமான காரியங்கள் யாகங்கள் எல்லாம் பண்ணணும். அதுல முதல்ல கார்ஹபத்தியம்னு சொல்றோம். இந்த கார்ஹபத்தியாகிரிகள் தான் அந்த சரு புராணம் தேவதைகளுக்கெல்லாம் சமர்ப்பணம் பண்றதோ அதெல்லாம் சமைக்கக்கூடியது கார்ஹபத்தியம். ஆகவனியம்னு நடுவுல இருக்கிறதுல ஹோமம் பண்ணணும். தட்சிணாகிரிங்கிறத ரெகுலரா வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஒன்னும் அவ்வளவு வேலை இல்ல. பிரம்மா உட்கார்ந்துட்டு அதுக்கு முன்னால ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு பிரம்மா ஹோமம் பண்ணுவார். ஏதாவது தப்பு பண்ணினா அவர் அதுக்கு பிராயஷ்சித்த கர்மா பண்ணுவார். பார்த்துட்டே இருப்பார். 16 ரித்துக்கள்ல 15 பேரை யார் என்ன பண்ணிட்டு இருக்கா என்ன பண்ணிருக்கான்னு பார்த்துட்டே இருப்பார். எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அதுக்கு பிராயஷ்சித்தம் அப்படியே பண்ணுவார். எங்க எஜமானனுக்கு சொர்க்கம் நிச்சயமா வரணும் அப்படின்னு. அதனாலதான் பிரம்மாவை உட்கார வைக்கிறது. அதுக்கு பக்கத்துல நீங்க உட்கார்றதுக்கு உங்களுக்கு வலது கை பக்கத்துல அந்த அர்த்தச்சந்திராகாரமாகவும் பக்கத்துல இருப்போம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ஒரு தப்பும் பண்ண மாட்டோம். நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுவோம், பிரம்மாவுக்கு முதல்ல ஒரு தேங்காய் வச்சிடறோம். இப்ப விவகாரம் சௌக்கியமான கரியா கர்மால பட் ஏன்னா அது தட்சிணை கொடுக்கணுமே, அது பதிலா வச்சுட்டு இருக்கோம். இப்படி 3 அக்னிகள், கார்ஹபத்தியம் ஆஹவனீயம் தட்சிணாகினி. அந்த 3 அக்னி புதபுஜாம், புதபுக்தன அக்னி,
சக்தித்ரயம் வாமா ஜேஷ்டா ரௌத்ரி எனக்கூடியதான 3 சக்திகள். திரிஸ்வரா 3 ஸ்வரங்கள், உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம். திரைலோக்கியம் பூலோகம் அந்தரிக்ஷலோகம் தேவலோகம். திரிபுரி 3 புறங்கள். திரிபுஷ்கரம் அதே போல புஷ்கரம் கோதாவரி நதிக்கு புஷ்கரம் வருதுன்னு கோதாவரி காவேரி கங்கா 3 நதிகளுக்கு இருக்கக்கூடியதான புஷ்கரங்கள். ஆக திரிபிரம்ம வர்ணாத்ரயா பிராமணன் சத்திரியன் சூத்ரன் அப்படி வைசியம் எனக்கூடியதான வர்ணங்கள். ஸ்ரயா யத்கிஞ்சித் ஜகதி த்ரிதா நியமிதம் உலகத்துல எது மும்மூன்றாக சொல்லப்பட்டதோ எல்லாமே வத்தே திரிவர்காத்மகம். அதே போலயே திரிவர்க்கங்கள் தர்ம அர்த்த காமங்கள் எல்லாமே சர்வம் திரிபுரேதி நாமா எல்லாமே திரிபுரா என்கிற பேரு என்று தத்வதா அப்படின்னு தத்துவமாக இவைகள்லாம் உங்களோட சேர்றது அப்படின்னு விசேஷமாக லகுஸ்தவத்துல சொல்லியிருக்க. இப்ப அம்பாளுக்கு எந்த விதமாக எத்தனை விதமாக வியாபிச்சிருக்குங்கிறது இந்த திரிபுராங்கிற ஒரு பேரு சொல்றது. இதையே பூர்வ சதுஷ்டி நித்யாசோடசி காரணம்ங்கிற கிரந்தத்துல 4வது படத்துல திரிபுரா நாம சக்தி இத்தியாரப்யா திரிபுரா எனக்கூடியதான பெயர்ல இருந்து ஆரம்பிச்சு திரிபுரா காதிமாகதா இத்தியந்தேன கிரந்தேன இது வரைக்கும் இருக்க கிரந்தத்துல அந்யான்யபி ஏதன் நாம நிர்வச்சனானி மற்ற இதே போல இந்த திரிபுரான் பேர் ஏன் வந்ததுங்கிறதுக்காக பல அர்த்தங்களை சொல்லியிருக்கார். தானிதோ அவைகள் டீகாயாமேவ அஸ்மாபி வியாக்கியாசியந்தே அந்த டீகையிலேயே நான் வியாக்கியானம் பண்ண போகிறேன். இது தத்ரைவ திரஷ்டவியானி. இதனால ரொம்ப பேர் என்ன சொல்றாங்கன்னா பாஸ்கர் ராய் எழுதிய கிரந்தங்கள்ல லலிதா சஹஸ்ரநாமம் தான் கடைசி புஸ்தகம்னு சொல்றா. அவர் எழுதின புஸ்தகத்துல முதல் புஸ்தகம் பரிவர்த்தியா ரகசியம், கடைசி புஸ்தகம் லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம்னு சில பேர் அபிப்பிராயம். அது தப்புன்னு சொல்லணும். அதுல சந்தோஷம் சந்தேகம் கிடையாது. ஏன்னா இன்டர்னல் எப்படி இருக்கு இங்க வியாக்கியாசியந்தே நான் வியாக்கியானம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன். ஆகையால் லலிதா சஹஸ்ரநாமம் கடைசி வியாக்கியானம் அல்ல, வித்யாசோடசி காரணம் தான் கடைசி வியாக்கியானம் அப்படின்னு. எது இருந்தா நமக்கு என்ன எல்லாம் படிக்க வேண்டியதுதான் இருக்கட்டும். இருந்தாலும் இத படிக்கிறவாளுக்கு எது முன்னால எழுதினார் எது பின்னால எழுதினார் தெரியணுமோ இல்லையோ, அதனால இப்படி இது கற்ற இவன் ரட்டவியானி. இப்படி திரிபுராங்கிற பதத்துக்கு இத்தனை அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். இதே அம்பாளை சொல்லும் பொழுது துணையும் தொழிற்தெய்வமும் பெற்ற தாயும் சுதிகளின் படையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கரும்பு சிலையும் மெய் பாசங்குசமும் கையில் அணியும் திரிபுர சுந்தரி அவதாரிந்திரமே அப்படின்னு அபிராம பட்டர் இதே அர்த்தங்களை துணையும் எல்லோருக்கும் கதியாக இருக்கிறவள், தொழும் தெய்வமும் எல்லோருக்கும் இருக்கக்கூடியதான பிரம்ம விட்டோருத்ராது தெய்வங்களாக அம்பாள்தான் இருக்க. பெற்ற தாயும் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜே முதல்ல அங்கிருந்து ஆரம்பிச்சோம். இங்கிருந்து பெற்றத்தாயும் ஸ்ருதிகளின் பணையும் ஸ்ருதிகளின் சாகைகள். இப்ப 3 சாகைகள் சாமா எது செஞ்சணுமோ அவர் ஸ்லோகத்தில் எழுதிட்டார். ஸ்ருதிகளின் பணையும் கொழுந்தும் உபனிஷத்துகளும். கொழுந்துன்னு அதனுடைய சாரம்னு அர்த்தம். வேதங்களுடைய சாரம் என்ன? உபனிஷத்துகள். அதுக்கப்புறம் பதிகொண்ட வேரும். இது வேதங்கள்லாம் எதுல ஆசிரிச்சிருக்க? ஓங்காரத்துல ஆரம்பிச்சிருக்கு. சர்வே வேதா எத்ததமா மனந்தி சபம் சுகர்வாணிகள் எத்ததந்தி எதிச்சந்தோ பிரம்மஜரந்தி சத்தேபதம் சங்கிரகேண பிரவீமே ஓமித்யே தத் அப்படிங்கிறது ஓங்காரமும் அம்பாளக்கன் குறிக்கிறது. பனிமலர் பூங்கணையும் கையில பஞ்ச புஷ்பபானங்கள் வைத்துக் கொண்டு கரும்பு சிலையும் கரும்பு வில்ல வச்சுண்டு மெய் பாச அங்குசமும் கையில் அணையும் பாசம் அங்குசமும் கையில் அணைஞ்சிருக்கிற திரிபுர சுந்தரி ஆவது அறிந்ததுமே அப்படின்னு திரிபுராங்கிற நாமாவுக்கு இங்க இருக்கிற அர்த்தங்கள் சில அர்த்தங்களை சேர்த்து அபிராம பட்டர் சொல்லியிருக்கார். அதை கவனிச்சுக்க வேண்டியதா. இப்படி முதல் நாம ஆச்சு திரிஜகத்வந்தியா. இதே போல
உலகங்கள்னாலே எல்லோராலையும் போற்றப்படுபவள். என்ன சக்தி ஸ்வரூபமோ இல்லையோ, சக்தி இல்லைன்னு ஒரு காரியமே நடக்காது. என்னதான் எதா இருந்தாலும் அத பண்ணக்கூடியதான சக்தி இருந்தா தான் முடியும். அந்த சக்தி இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. தேவதைகள்லாம் ஜெயிச்சுட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு ஒரு கர்வத்தோட இருந்தா, அம்பாள் என்ன பண்ணாலும் நல்லவாளுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு கர்வம் வந்தா கொஞ்சம் வழிய காமிக்கணும். திடீர்னு இன்னொருத்தர் தப்பு சொல்றது இல்ல, தப்பு சொன்னா ஐயா நீங்க சொல்ற தப்புன்னு காமிக்கணும். அவ இருந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்தம்பம் மாதிரி உண்டாயிட்டா. நடுங்கிவிட்டா தேவதைகள்லாம். என்ன பண்றது என்ன தெரியலையே, ஏன்னா இவளுக்கு ராட்சசால கண்டா பயம். இப்படி ஒரு வேஷம் போட்டிருக்கோம், ஏதோ ராட்சசம் வந்திருக்கானா, கொள்ளி வைத்து சாட்சி மாதிரி ராட்சசனும் அப்படின்னு பயந்துட்டா. அப்ப என்ன பண்ணினா, கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பணும்னு அக்னி பகவான அனுப்பிச்சா. அக்னி வேகமா போற, நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு கிட்ட போனார். போனதுமே என்ன சொன்னார், அந்த அம்பாள் அந்த அக்னி பகவான் இடத்துல சுடும் தன்மையே உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் தான் வாங்கிட்டான். இப்ப ஒண்ணும் பண்ண முடியல, ஒன்னும் பேச முடியாது. நின்னார், அவ்வளவுதான். என்னதுன்னு ஒன்னும் தெரியல, அப்படியே இருக்கார். அதனால கொஞ்ச நேரம் அப்புறம் கோஷி யாரப்பா அப்படின்னு அப்படியா, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என்ன போய் யாருன்னு கேட்கறல, நெருப்பு வருதுன்னு யாருன்னு கேட்பாளா, டக்குன்னு 15 போன் பண்ணி வாடி ஜலத்தை கொண்டு போய் கொண்டுவாளா, யாருன்னு கேட்கறது இப்படி இருக்கல அப்படின்னு. அக்னிர்வாகமஸ்மி ஜாதவேதாவாகமஸ்மி, எனக்கு அக்னின்னு ஒரு பேர் உண்டு, ஜாதவேதன்னு பேருண்டு, 2 பேர் உண்டு, என்ன போய் இப்படி கேட்கறல அப்படின்னு. ஓஹோ அப்படியா, சரி சமுத்து என்ன உன்னால என்ன முடியும் அப்படின்னு. என்னால என்ன முடியுமா, எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவேன். ஏதாவது உலகத்துல இருக்கா சர்வமும் எல்லாத்தையும் எரிச்சு விடுவேன் அப்படின்னு பார்த்தா. ஒரு சின்ன பிள்ளை கொண்டு வந்து அங்க முன்னால வச்சு, இது வேணும்னா இது எரிஞ்சுப்பாரு, அப்படி முடியலன்னா கர்வத்தை விட்டுட்டு ஆத்துக்கோ அப்படின்னு. கர்வசகையின தக்தும், முழு முயற்சியோடு அதை எரிக்கிறதுக்கு பார்த்தாராம் பிள்ளை, காஞ்ச பிள்ளை. முடியல. ஏண்டா சக்தி எடுத்துட்டா அக்னியால என்ன பண்ண முடியும், எல்லாம் பண்ணலாம். சக்தி இல்லைன்னா போச்சுன்னு பயில்வான் சார் ரொம்ப சண்டை போடுவார், குத்து சண்டை. 2 நாள் சிக்கன் குனியா வந்துருச்சு. இனிமேல் என்ன கொசு மாதிரி ஆயிட்டார், ஒண்ணும் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் உடம்புல சக்தி இல்லைன்னா பேசிக்கலாம், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு பேசலாம். உடம்புல சக்தி இல்லைன்னு ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். அப்படின்னு பிரதட்சணமா போயிட்டு சொல்லிட்டார், நம்மளால முடியாது. அதுக்கப்புறம் வாயு பகவான் வந்துட்டார். இவரும் அப்படி வேகமா போறார், வேகமா போயிட்டு கிட்ட போனார். வாயு பகவானுக்கு சக்தி எல்லாம் முடிக்கிட்டா எங்க நிக்கிறார். கோசீதி, அப்ப யார் நீ அப்படின்னு. என்ன இப்படி சொல்றா, வாயுர் வாகமஸ்மேத்ய பிரவேன் மாதவி ஸ்வாவதி, காத்த போய் யாருன்னு கேக்குறல, எல்லாரும் என்ன விரும்புறாள, வாங்க வாங்கன்ட்டு. ஏசி போட்டாலும் ஒரு கட்சி போல அப்படி இது பண்ணிக்கிற பாத்தீங்களா, விவகாரம் காத்த போறலேன்னு நினைச்சிருந்தேன். அப்படி காத்த போய் என்ன போய் யாருன்னு கேக்குறல, நியாயமா உங்களுக்கு? எனக்கும் 2 பேர் உண்டு. வாயு வாகமஸ்மேத்ய பிரவேத், வாயுன்னு எனக்கு ஒரு பேரு. மாதரி ஸ்வாவாஹமஸ்மீதி, மாதரி ஸ்வா, மாதரி அந்தரிட்சே ஸ்வயதி கச்சதி. நமக்கு இன்னைக்கு எல்லாம் ஒரே டிராபிக் ஜாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மள ஒண்ணும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம காத்தல்னா போறோம், ஆகாசத்துல போறேன். ரோட்ல போறவங்களுக்கு டிராபிக் ஜாம், ட்ரெயின்ல போறவங்களுக்கு அதுவும் இன்னைக்கு நின்று போயிட்டான். விவகாரம் தெரியுமோ நம்மளுக்கு, விவகாரம் பஸ்ஸும் ஒரே டிராபிக் ரோட்ல, ட்ரெயினும் நின்று போயிடுது, லோக்கல் ட்ரெயின் எல்லாம் நின்று போயிடுதான். ஏதோ ப்ராப்ளம்ங்கிறான், விவகாரம் ஒண்ணும் இல்ல, டிராபிக் ஜாம். ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணும் கிடையாது. ஏன்டா அந்தரிக்ஷத்துல போறேன், வேலை உனக்கு கிடையாது அப்படின்னு. சரி உனக்கு என்ன வேலை, என்ன பண்ண முடியுங்க? மலை உச்சி கீழே தாழ்த்தமா, வேற ஏதாவது இங்க பெரிய பெரிய பில்டிங் இருந்த தள்ளி விட்டோமா, எல்லாம் என்னால பண்ண முடியுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார், வாய்க்கடியே வீசினார். அவர் சின்ன பிள்ளை எரியுன்னு சொன்னேன், அதுவும் எரிய முடியல. அந்த பிள்ளை அப்புறப்படுத்திட்டு போய் அது பண்ண போறோம், அவ்வளவுதான். ட்ரை பண்ணினார் சார், அந்த பிள்ளை அசைக்க முடியல, மறுபடியும் உள்ள போயிட்டார். இப்ப வேற வழி இல்ல, இந்திரன் நேரம் வர வந்ததுமே மறந்து போயிட்டார்.
அந்த இடத்துல அந்த எக்ஸஸ்தானது அந்த ஜுவாலையாவது மறந்து போயிடும். போன்னு அழறான் இதெல்லாம் ஏண்டா அவளை அனுப்பினேன், அவ ஏதோ பேசி ஏதோ பண்ணி முடியலன்னா நான் வீட்டுக்கு போய் என்ன சொல்லுவேன், அட்லீஸ்ட் பேச கூட தெரியலையே, எனக்கு கண்ணு கூட தெரியலையே, என்ன பண்றது அப்படின்னு அங்கே சபத் பண்ணிட்டு இருந்தான். அப்பொழுது அம்பாள் பிரத்யட்சமானாலா, சாப்ரம்மேதி ஹோவாசா, அதான் பிரம்மப்பா அப்படின்னு அந்த பிரம்மத்தினுடைய சக்தியினால்தான் நீங்க எல்லாம் இப்படி வாழ்ந்துருக்கீங்க. உமா ஹைமவதி அப்படின்னு அனுகிரகம் பண்ணினா அதனாலதான் அம்பாளுக்கு ஆதி குரு செண்டி சராகர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரணி முக்கிய குருமூர்த்தே சுவாம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியா இருந்து உபதேசம் பண்ணினாலாம் தேவதைகளுக்கெல்லாம். அப்படி ஸ்ரீ ஜெகத்வந்தியா எல்லா தேவதைகளோட சேர்ந்து நமஸ்காரம் பண்ணப்படுறவள். அதான் ஸ்ரீ திரைவர்ஷிக் ஸ்ரீதிஹி ஜெகத்ஹி வந்தியா திரு ஜெகத்வந்தியா திரையோ ஜெகத்வந்தியாக யஸ்யாக இதுவா மூலகங்கள்னாலையும் போற்றப்படுபவள். மூலகங்கள்ல 3 நம்பருக்காக சொன்னேன். பஞ்சகிருத்தியங்களும் அம்பாளால் தான் செய்யப்பட்டது. ஜெகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ர கவயதே சிரஸ்குர்வன்னே தத்வமபி வபுரீகஸ்திரயதி சுதா பூர்வ சர்வம் ஹரிரவனகிருண்ணாதி சிவ சவாஜ்ஞாம் ஆலம்ய கணதலிதயோ ப்ரூலதிகயோ ஜெகத்சூதே தாதா. உலகத்தை எல்லாம் விஷ்ணு பிரம்மதேவர் படைக்கிறார் இந்த சக்தியினால். ஹரிரவதி உலகங்களை எல்லாம் காப்பாற்றார் மகாவிஷ்ணு. அவர் உலகத்துக்கெல்லாம் தாதா காப்பாற்றணும். ஒவ்வொரு கணமும் அவர் அப்படியே ரங்கநாதரா படுத்துட்டு இருக்காரு தூங்குறாருன்னு நினைக்காதீங்க. அவர் உங்களை எப்படி காப்பாற்றணுங்கிற எண்ணத்திலேயே கண்ணை மூண்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு என்னைக்காவது உங்க வாழ்க்கையில ஹரேன்னு சொல்ல மாட்டேடா, சொன்னா உங்களை காப்பாத்தி விடுவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு அவர். ஹரிரவதி ருத்ரஹாட்சமயதே. இந்த யுகம் முடிஞ்சதுன்னா எல்லாரும் வாயில போட்டு கடிச்சு சாப்பிடுறாருமா பரமேஸ்வரர். எல்லாத்தையும் சிரஸ்குர்வன் மறைச்சு வச்சு எது தெரியணும் நமக்கு தெரியல. சரீரம் தெரியுது, உலகம் தெரியுது, எல்லாம் தெரியுது. அறிந்து கொள்ள வேண்டியதான ஆத்ம தத்துவத்தை மட்டும் அறியல. என்ன அந்த ஈஸ்வரன் பண்ற காரியம் மாயாவை சொன்ன சைத்தன்யம் மாயினால மறைச்சு விடுறாரு. சிரஸ்குர்வன் ஏதது ஸ்வமபி வபுரீதரயதி திரயதி சதா பூர்வ சர்வம். சதா என்கிற பேர் இருக்குமையானால் அதே சிவனுக்கு. அப்ப என்ன சதா பூர்வ சர்வம், சதா சிவனாக வருந்தாரையானால் கதிதம் அனுகிருண்ணாதி சிவா. இவர் திருக்கரணம் பண்ணினார், அவர் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கவாஜ்ஞாமாலம்பிய இல்லாம எதனால நடக்கிறதுன்னா கவாஜ்ஞாமாலம்பிய உங்களுடைய ஆக்ஞையை வச்சுண்டு கடலிதையோ அப்படின்னு புருவத்தை ஆட்டினா வரும் நடுங்கி எல்லாரும் எல்லா காரியம் பண்ற அப்படின்னு உலகமும் எல்லா தெய்வங்களும் உட்பட உங்களுடைய ஆட்சியில இருக்கு அப்படின்னு இந்த நாம திருஜகத்வந்தியா. அதுக்கப்புறம் அடுத்த நாம ஸ்ரீமூர்த்தி. மூர்த்தி திரயத்தோட இருக்கிறவள். திரைவர்ஷிக கன்யாரூபத்வா திரிமூர்த்தித்வம். 3 வயசுல இருக்கக்கூடியதான சின்ன குழந்தை இருக்கு பார்த்தல, அந்த குழந்தைக்கு திரிமூர்த்தி இருக்கு. நாம இந்த 3 வயசுல இருக்கிற குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு 11 வயசு குழந்தை இருக்கிற வரைக்கும் அந்த கன்னியா பூஜையை பண்றது வழக்கம். கன்னியா பூஜைன்னு சின்ன குழந்தையா அம்பாள் இருக்காளா, அந்த குழந்தையில அம்பாளை பூஜை பண்ணணும். அப்படி 3 வயசுல இருக்கக்கூடியதான குழந்தை இருக்கு பார்த்தா அவளுக்கு திரிமூர்த்தி இருக்கு. திரிமூர்த்தி வருஷாசியா அப்படின்னு தௌமியர் சொல்லியிருக்க. இது கன்யா பிரகரணே தௌமிய வசனா. யார் இந்த தௌமியர்? அவர் ஒரு முனிவர் சார். நமக்கு எல்லாம் இதே தானே முனிவர் பேரு. தௌமியங்கிறவர் பாண்டவாள் அவ காட்டுக்கு போகும் பொழுது அவ பக்கத்திலேயே இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்ததான குரு. பாண்டவாளுக்கு குருவா இருந்து எல்லாத்தையும் பண்ணினவர் சௌமியர். ரத்த சுக்லாத்மக சரண மூர்த்தி திரய ரூபாவா. பிரகாசம் விமர்சம் மிஸ்ரம்னு 2.
ஒளி இருந்தால் அதுக்கு பிரகாசம்னு பேரு. ஒளி புஸ்தகத்துக்கு மேல விழுந்ததுமே புஸ்தகமானது எனக்கு தெரியறது, அதுக்கு விமர்சனம்னு பேரு. வெறும் ஒளி இருந்தா மட்டும் போறாது, அந்த ஒளியானது பொருள் மேல விழணும், அப்பதான் அந்த பொருளானது எனக்கு தெரியும். வெறும் ஒளி மட்டும் மேல ஆகாசத்துல சூரியன் இருக்கார், பூமி நடுவுல இருக்கு, நடுவுல முழுக்க சூரிய கிரணங்கள் இருக்கு, நமக்கு தெரியறதா? வெளிச்சமா தெரியறதே தவிர ஒரு பொருள் தெரியாது. ஆனா அது ஒரு பொருள்ல விழுந்ததையானால் அந்த பொருளானது அறியப்படுறது. சோ விஷய சம்பந்தம் இருக்குமையானால் விமர்சம், விஷய சம்பந்தம் இல்லாத போனால் பிரகாசம். இந்த விஷய சம்பந்தம் ஏற்பட்ட அதை நான் அறிகிறேன் பாருங்க, அதுவே நான் என்ற தாதாத்மத்தோட தயோர் விமர்ச ஈகாரா, அதோட சேர்ந்துதான் ஒரு ஸ்வரூபம் இருக்க தாதாத்மியம், அதோட சேர்ந்து அறியப்படுவது அதானது மிஸ்ர சரணம். இப்படி ரக்த சுக்ல மிஸ்ராத்மக சரண மூர்த்தி திரய ரூபாவா ரக்த சுக்ல பிரபா மிஸ்ரம் அதர்த்தியம் திரைபுரம் சொல்லிட்டு ஸ்லோகத்தை என்ன அர்த்தம்னு தெரியும். இந்த மூணு மந்திரங்கள், ரத்த சரணம், சுக்ல சரணம், மிஸ்ர சரணம். அதுக்கு தனியா சக்திகள், ரத்த சரணாம்பா, சுக்ல சரணாம்பா, மிஸ்ர சரணாம்பான்னு 6 மந்திரங்கள் ஜப விதியிலையும் இவைகள்லாம் இருக்கு. இப்படி ஒரு சொரூபம். சத்தன் மந்திராணாம் உத்தாரா, இந்த மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம், எப்படி உத்தாரம் இத்தியாதிகம். தத்ஸ்வரூபம், அதனுடைய ஸ்வரூபம் எல்லாம் தந்திரேஷு வியக்தம், தந்திரங்கள்ல சொல்லப்பட்டது. இப்படி ஸ்ரீமூர்த்தி யத்வா ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டார். பிரம்மாதிமூர்த்தித்ரயம் வாமாதித்ரயம் இச்சாதிமூர்த்தித்ரயம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன், வாமா ஜேஷ்டா ரௌத்ரி, இப்படி இச்சாதி மூர்த்தித்ரயம் அச்சா ஏவ திரிமூர்த்தித்வம், இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். ததுப்தம் வராக புராணே, இது வராக புராணத்துல சொல்லியிருக்கு. ஏவமுத்வா ஸ்வயம் பிரம்மா தீட்சாம் சக்ரே பினாகினம், பிரம்மதேவர் இப்படி சொல்லிட்டு பரமேஸ்வரனை பார்த்தாராம். பினாகினம் நாராயணம் சமனதா, அப்படியே மகாவிஷ்ணுவும் தியானம் பண்ணினார். சத்மார பரமேஸ்வரா, பிரம்மா என்ன பாக்கிறாரு எதுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு மகாவிஷ்ணுவா நினைச்சார் சிவன். அப்ப என்னாச்சு, அப்பொழுது ததோ நாராயணோ தேவ வியாப்தியம் மத்தியே வியவஸ்திதா, இந்த பக்கம் பிரம்மதேவர், அந்த பக்கம் பரமேஸ்வரன், நடுவுல நாராயணன் இருக்கார். ஏகீபூய ததேதோ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா, இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேரும் சேர்ந்து பரஸ்பரம் சூக்ம திருஷ்டியா வீட்சாம் சக்ரம் முதன்விண்டா, சூக்ம திருஷ்டியினால ஒவ்வொருத்தரும் ஒருத்தர பார்த்துண்டா. அப்பொழுது ததஸ்தேதாம் திருஷ்டி பூதாவை சமஜாயதா, 3 பேருடைய பார்வையும் ஓரிடத்துல சேர்ந்தது. சத்யாம் திருஷ்டியாம் சமுத்பன்னம் குமாரி திவ்ய ரூபிணி, இந்த திருஷ்டியில 3 திருஷ்டிகளும் ஓரிடத்துல ஒருமையாக சேரும் பொழுது அந்த இடத்துல ஏற்பட்டதான ஒரு பிரகாசத்துக்கு பாலான்னு பேரு. இப்ப நீங்க சொன்னீங்க அப்படி அந்த ஸ்வரூபம் திரிமூர்த்தி குமாரி திவ்ய ரூபிணி இத்தியாதினா தாம் வர்ணயித்வா, அப்படி சொல்லி அததாம் வீட்ச கன்யாந்தோ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா ஊசுக்காத்வபதி புரோஹி கிம்பா காரியம் சுஜிஸ்மித, திடீர்னு இங்க பிறந்திருக்காயா, யாருமா நீ, எதுக்கா இங்க வந்த அப்படின்னு புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான் அந்த பெண்ணை கேட்டா. ஊசுக்காத்வபதி புரோஹி, யாரமா நீ, கிம்பா காரியம், எதற்கா இங்க வந்த அப்படின்னு கேட்டா. இது பிரஸ்னே ஸ்ரீவர்ணாத குமாரீசா கிருஷ்ணா சுக்லா தீபிகா, அந்த அம்மா சொன்னா, அந்த நான் 3 வர்ணங்களோட இருக்கேன், ஒரு பக்கம் வெளுப்பு, ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் மஞ்சள். உவாத பகவத் திருஷ்டே எனஜாதமா, எங்க இருந்து பாருங்க, ஏது என்ன வேணும், என்ன நீங்க தெரிஞ்சுக்கல. ஸ்வசக்திம் பரமேஸ்வரியும், நீங்க உறுத்தி பார்த்ததுனால உங்களுடைய சக்தி வெளியில வந்துருக்கு. உள்ளூர சக்தி வெளியில சாதாரணமா பார்க்கணும், உறுத்தி ஒன்னையே பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற சக்தி வெளியில வந்துருக்கு. அதான் திரிசக்திம் ஸ்வசக்திம் பரமேஸ்வரியும் இது உத்தரிதே அப்படின்னு அப்பா சமாதானம் சொல்லும் பொழுது, ததோ பிரம்மாதய சத்யை
திரயத்துட்டாபரம் தது. அப்பொழுது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 பேரும் சந்தோஷப்பட்ட அந்த அம்மாவுக்கு நாம்னா திரிகலா தேவி பாஹி விஸ்வஞ்ச சர்வதா, அவளுக்கு பேரிட்டாளாம் திரிகலா தேவின்னு. அபரண்யபிநாமானி, திரிகலான்னு பேரு, அபரண்யபிநாமானி பவிஷ்யந்தி தவானதே. இது போல நிறைய பேர்கள் உங்களுக்கு இருக்கம்மா. குணோத்கானி மகாபாகே சர்வசித்திகராணி, சர்வசித்திகராணி, அநேக சித்திகள் இந்த பாலா மந்திரத்துல ஏற்பட போகுது. முதல்ல இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், இது ஏற்பட போறது அப்படின்னு சொல்லலாம். இத்தியாதி உக்வா உக்தம் அந்நற்ற காரணம் தேவி சத்வக்ஷாமி சுணுஷ்வதது. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றேன். சிதரக்க கிருஷ்ண வர்ணை திரிவர்ணா சிவரானனே. அம்மா நீங்க தான் சாங்கால் சொல்லக்கூடியதான பிரகிருதி. அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் வசே பிரஜாம் அப்படின்னு சொல்றதோ இல்லையா? அப்படி அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம், ரெட் ஒயிட் பிளாக், அப்படி 3 கலர்ல இருக்கு அப்படின்னு. இதை சேர்ந்துதான் பிரதானமானது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் வந்ததுங்கிற இங்க இருந்து வந்தது. சிதரக்த கிருஷ்ணவர்ணை திரிவர்ண சிவரானனே மூர்த்தித்ரயம் திரிவர்ணை, இப்படி மூர்த்தித்ரயம், இது 3 வர்ணங்கள்னால். குருதேவி ஸ்வவிக்கிரஹே ஏவமுக்வா ததா தேவை அகரோ திரிவிதாம் தனும், இப்படி திரிவிதாம் தனும் 3 விதமான சரீரங்களை உண்டு பண்ணினா. ஸ்ரீகாம் ரக்தாம் ததா கிருஷ்ணாம் திரிமூர்த்தித்வம் ஜகாமஹா, அது இப்படி வெளுப்பாவும் சிவப்பாவும் கருப்பாவும் 3 மூர்த்தி வடிவமான ஆனா. இத்தியாதி உக்வா பிராமி வைஷ்ணவி ரௌத்ரே, வெளுப்பா இருக்கிற அம்பாளுக்கு பிராமின்னு பேரு, அது மஞ்சளா இருக்கிற அம்பாளுக்கு வைஷ்ணவின்னு பேரு, கருப்பா இருக்கிறது ரௌத்ரி பேரு. ஸ்வேத மந்தர நீல பர்வதேஷோ, திருவெண்காடு ஸ்வேதாரண்யம், அதுக்கப்புறம் அதுல ரக்தாரண்யம் கிருஷ்ணாரண்யம் இருக்கு. அந்த 3 அங்கலையும் தபஸ்கவியாதிக முக்தம், இதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த இடத்துல தபஸ்கரிய பண்ணினதாக தெரிகிறது. அந்நியராபி எத்தனை ஸ்தல புராணங்கள்ல தேடி இருக்காரு, எத்தனை புராணங்கள்ல சொல்லிருக்காரு கொஞ்சம் பார்க்கணும். எத்தனை நாள் இந்த நாமாவை மனசுல வச்சுண்டு அத்தனை புராணங்களும் படிச்சு எங்கெங்க விஷயம் இருக்கோ அதை சொன்னார். இது போல சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏஷா திரிமூர்த்தி ருத்ரா நய சித்தாந்த காமினி, இந்த திரிமூர்த்தி நய சித்தாந்த காமினி மீமாம்சா சித்தாந்தத்துக்கு ஒட்டி வருது. ஏஷா ஸ்வேதா பராசக்தி சாத்விகி பிரம்ம சமுஸ்திதி, இந்த வெளுப்பா இருக்கக்கூடியதான பராசக்தி சாத்விகமான பிரம்மஸ்வரூபம். ஏக இவ ரக்தா ரஜசி வைஷ்ணவி பரிகேர்த்திதா, ரஜோகுணத்துல இருக்கிறத உலகத்தை கட்டி காப்பாத்துறது ரஜோகுணத்தோட வைஷ்ணவி அம்மா. ஏக இவ கிருஷ்ணா தமசி ரௌத்ரி தேவி பிரகீர்த்திதா, அப்படியே தாமசமான ஒரு ஸ்வரூபம் ரௌத்ரி தேவி. பரமாத்மா யதா தேவ ஏகையே வத்ரஜாஸ்திதா, ஒரே பரமாத்மா ஒருவராய் இருந்த போதிலும் 3ஆக தெரிந்திருக்கார். பிரயோஜனவதா, எதுக்கு? ஜனங்களை காப்பாற்றணும், பிரயோஜனத்துக்காகத்தான். இத நீங்க எப்படி பூஜை பண்றேன்? ஸ்ரீவித்யா தந்திரத்துல சொல்ற கௌடபாதியம் சூத்திரமபி, கௌடபாத சூத்திரத்துல 3/4 சூத்திரங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்திலே வியாக்கியானம் பண்ணிவிட்டார். அந்த புத்தகம் வியாக்கியானம் பார்த்தா ஒண்ணும் புரியாது உங்களுக்கு. ஆனா வியாக்கியானம் முழுக்க லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள இருக்கு, குருமுகமா தெரியணும், அப்பதான் புரியும். அப்படி சொல்ற கௌடபாதியம் சூத்திரமபி சாம்பவி வித்யாஸ்யாமா அசம்பவி புரதாபிமப்யவஸ்தா அப்படின்னு சாம்பவின்னு ஒண்ணு சொல்ற. அந்த சாம்பவி விஜயனது சியாமா தேவி பாகவதேவி சாம்பவி சுக்லரூபாச்ச ஸ்ரீவித்யா ரக்தரூபிகா. சாம்பவி சுக்லரூபா, சாம்பவி சுக்லரூபமா அம்பாள தியானம் பண்ணும் பொழுது சாம்பவி சரஸ்வதி ரூபமாக. ஸ்ரீவித்யா ரக்தரூபிகா சியாமலா சியாமரூபா சாத், சியாமலா ராஜசியாமலை பண்ணும் பொழுது அது பச்சை கலர்ல தியானம் பண்ணணும். சியாமலா மீனாட்சி சியாமலா சியாமரூபா சாத் இச்சேதா குணசக்தயா அப்படின்னு.
இது வரைக்கும் இப்ப நம்ம நாமக்கல்ல திரிமூர்த்திங்கிற நாமக்க இவ்வளவு வியாக்கியானம் பண்ணினார். அப்புறம் திரிதசேஸ்வரி திரிதசானாம் தேவானாம் சித்ருணாம் வாதசானாம் அவஸ்தானாம் திரியுக்த தசானாம் திரயோதசானாம் விஸ்வேஷாம் தேவானாம் வா திரிகுணித தசானாம் திரிம்சதா லட்சணையா திரயஸ்ருன்சத்கணானாம் ஈஸ்வரி சுவாமி ஒரே ஸ்லோகத்தை ஒன்னும் கவலையே பட வேண்டாம். சுலபமானதான் பார்த்தா நிதானமா பார்த்தா முடியும். இப்ப திரிதசானாம் தேவானாம் நமக்கு 5 நிலைகள் இருக்கு. ஒரு நிலை என்ன? குழந்தை பருவம். அம்மா வயசுல பிறந்தா பிறந்த பிறகு முதல் ஒரு வருஷம் வரைக்கும், 1 வருஷமா 2 வருஷமா வச்சுக்கோ, ஒன்னும் தெரியாது. தன்னை தான் காப்பாத்துக்க தெரியாது. ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் தான் அந்த குழந்தைகிட்ட இருக்கு, அழகு. எப்ப எது வேணாலும் அழுகதான். அவர் அழுக வந்துருச்சுன்னா எங்க இருந்தாலும் அம்மா ஓடி வந்துருவா. பசியா அழகு, எறும்பு கடிக்கிறதா அழகு, வயிற்று வலிக்கிறதா அழகு. அழகுதான் தெரியும், வேற ஒன்னும் தெரியாது. நாமளும் அழுதுட்டுதான் இருக்கோம். ஆனா இந்த அழகே பிரயோஜனம் இல்ல. அந்த குழந்தை அழுதா சந்தோஷமா இருக்கு. போய் கிட்ட போய் அம்மா அதை பார்த்து ஏன் அழகா என்ன ஏது பாக்குறோம். இது அஜ்ஞான நிலைன்னு. இந்த நிலை ஒரு நிலை. அங்கிருந்து ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போற வரைக்கும், ஸ்கூல் ஒரு 7-8 வயசு வரைக்கும், உபநயனம் வரைக்கும், அது ஒரு நிலை. அது கௌமார நிலைன்னு பேரு. இந்த நிலையில என்னன்னா கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது. கம்ப்ளீட்டா தெரியாத நிலை. என்னது தனக்கு என்ன வேணுங்கிறது சொல்ல தெரியாத நிலை ஒண்ணு இருந்தது. அதுல தனக்கு என்ன வேணும்னு சொல்ல தெரியறது இருக்கு. ஆனா இது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிற நிலை கிடையாது. யாராவது கத்தி வச்சிருந்தா எனக்கு வேணும், பிளேடு வச்சிருந்தா எனக்கு வேணும், மாத்திரை வேணும், என்ன அதை போட்டுக்கலாமா போட்டு கூட தெரியும். அங்க இருந்து அதை எடுத்துக்கணும், எதை எடுத்தனாலும் சாப்பிடணும், இப்படின்னு ஒரு நிலை. இது 2வது நிலை கௌமார நிலை. அதுக்கப்புறம் யவ்வனம். அது எப்படி ஒரு 10-15 வயசு ஒரு 30 வரைக்கும் வச்சுக்கலாமா? பழைய நாள்ல 22 தான் வச்சுட்டு இருந்தா, ஒரு 30. ஏன்னா கல்யாணமே 32-35 தானே ஆகுது. அப்புறம் கிழமைகளை கல்யாணம் சொல்லப்படாது பாருங்க. அதனால விவகாரம் என்ன இருக்கட்டும். விவகாரம் என்ன ஒரு 30 வரைக்கும் இருக்கணும். இதுக்கு யவ்வனம்னு. இந்த யவ்வனத்துல என்னன்னா நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு ஓரளவுக்கு ஞானம் இருக்கு. அதே அது அடையணும்னு ஒரு உடம்புல துடிப்பு இருக்கு. அது எப்படியாவது அடைஞ்சு போவோம் அப்படின்னு ஒரு துடிப்பு இருக்கு. உடம்புல ஒரு சக்தி இருக்கு, எதையும் பண்ணலாம் அப்படின்னு. அவ என்ன சொல்றது, நம்மளால முடியும் சார் அப்படின்னு ஒரு சக்தி இருக்கு. இதுக்கு யவ்வனம். இது 3 நிலைகள். இதுக்கப்புறம் நடு வயசுன்னு ஒண்ணு ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் முதிர்ந்த வயசு. எப்ப 30ல இருந்து 50 வரைக்கும், 50-55 வரைக்கும் மனுஷனுக்கு வரக்கூடியதான எல்லா கஷ்டங்களும் இந்த வயசுலதான். என்ன மேல இருக்கிற அம்மா அப்பா எல்லாம் இது வரைக்கும் சமய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா, அவெல்லாம் லோகோ சிசர்கோதே அனந்தோசே இருந்தாலும் அவளை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்தாச்சு. நம்ம அதோட சம்பந்தம் இல்லை. விவகாரம் என்னடா அவ வார்த்தை கேட்கறது இல்லை. ஏன்டா ஆத்துக்காரி வந்தாச்சு அந்தமா பேச எப்பதான் பேசுறது, நம்ம வார்த்தையை கேட்கறத விட்டா. அதுக்கப்புறம் என்னடா இப்பதான் வீடு கட்டணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அவ சொந்தங்கள்லாம் நம்ம கிட்ட வரும், இதெல்லாம் பாத்துக்கணும். சோ மனுஷனுக்கு வரக்கூடியதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. 40ல இருந்து 55 வரைக்கும். 55 ஆயிடுச்சுன்னா இது மேல நீங்க உபயோகம் இல்லைன்னு அவ விட்டா. அவ்வளவு இது மேல உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. ரிட்டையர் ஆனவரை வந்தவங்க எங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு அழைச்சுன்னு போய் விடுங்க, பால் வாங்கிட்டு வாங்க, பேப்பர் வாங்கிட்டு வாங்க, இதுக்குன்னா நீங்க உபயோகம் கிழமாடு பால் பசங்க எல்லாம் ஒண்ணும் கொடுக்காது அப்படின்னு விட்டு. எவனுக்கா நமக்கே வயசான காலத்துல நமக்கே என்ன பண்ணணும்னு தெரியல. இப்படி 5 நிலைகள் மனுஷனுக்கு இருக்கு. தேவதைகளுக்கு என்னடா 3 நிலைகள் தானே. ஒண்ணு என்னடா அப்பவே பிறக்கிறது ஒண்ணு, அதுக்கு அடுத்தது கௌமார நிலை, கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன், அதே போலயே சுப்பிரமணிய சுவாமி கௌமார நிலையிலேயே இருக்க. அதுக்கப்புறம் யவனம், அதோட சரி. யாராவது பகவானுக்கு போட்டோல எங்கேயாவது வயசான வர பார்த்திருக்கீங்களோ?
எங்கேயும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன விவகாரம்னா எல்லாரும் யவனத்தோட அதனால அவளுக்கு என்ன பேரு திரிதசாள். 3 பருவங்கள் தான் தேவதைகள். திரிதசாள்னா 3 பருவங்கள் உள்ளவர்கள். அதான் திரிதசால். திரிதசானாம் தேவானாம் திஸ்ருணாம் வா தசானாம் அல்லது பால்யம் கௌமாரம் யவனம் எனக்கூடியதான 3 தசைகளோ அவஸ்தானாம் நமக்கு இருக்கக்கூடியதான 3 அவஸ்தைகள். எனது ஒழிப்பு நிலை ஒண்ணு, ஸ்வப்ன நிலை ஒண்ணு, தூக்க நிலை ஒண்ணு. திரிதசா திரிதச ஈஸ்வரி தேவதை. திரிதசானாம் தேவானாம்னா தேவதைகளுக்கு ஈஸ்வரின்னு அர்த்தம். திசுணாம் வா தசானாம் ஈஸ்வரின்னு பால்யத்துக்கும் கௌமாரத்துக்கும் யவனத்துக்கும் ஈஸ்வரி அந்தந்த நிலையில காப்பாத்துறவள்னு அர்த்தம். திரியுக்த தசா அவஸ்தானம் ஜாகிரத் ஸ்வப்னம் சுடுத்தி 3 நிலைகளையும் கட்டி காத்து உங்களை காப்பாத்துறவள் அப்படின்னு அர்த்தம். திரியுக்த தசானாம் திரையோதசானாம் 10 பெருக்கினா திரியுக்த தச என்ன 30. அதோட 3 சேர்த்துனா யுக்தம்னா ஆடுன்னு ஒரு அர்த்தம் இருக்க. 33. திரையோதசானாம் எப்படி 33 வந்ததுன்னு பாக்கலாம். விசேஷாம் தேவானாம் சா எல்லா தேவதைகளையும் திரிகுணித தசானாம் திரிம்சதா லட்சணையா திரயத்ரிம்சத்ருணாய லட்சணையா 30 சொன்னா 33 சேர்த்துக்கணும். ஏன்னா தேவதைகள் 33 பேரோ இல்லையோ. 8 வசுக்கள், 12 ஆதித்யன், ஏகாதச ருத்ரா. ருத்ரேகாசனைன்னு பண்றோம் இல்லையோ. ஏகாதச ருத்ரா 12 மாசம் 12 ஆதித்யன் 8 வசுக்கள் மொத்தம் சேர்த்தா 30 ஆச்சு. அது 31. அதுக்கப்புறம் என்ன விசய தேவாள் 2 பேர் இல்ல அஸ்வினி தேவதைகள் 2 பேர் மொத்தம் சேர்த்தா 33. இந்த 33 தான் என்ன ஆச்சு 33 கோடி. ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி அணுக்கிறாள். 33 கோடி தேவதைகள்னு சொல்றா இப்படி கணக்கு. அதான் லட்சணையா திரயம் சத்குணானாம் ஈஸ்வரி சுவாமினி. இப்படி முக்கியமான அர்த்தம் சொல்றப்ப அதோட சேர்ந்து லட்சணம் உபலட்சணம் இப்படி எல்லாம் சேர்த்துக்கிறது உண்டு. விருத்திகள் சக்தி லட்சணா வியஞ்சனா அப்படின்னு இதோட இடக்கா பேசுறதுன்னு ஒண்ணு. அதோட சேர்ந்து ஒருத்தர் ஆத்துல கல்யாணம் பண்ண அவரு 2 பேர் இருக்க. எதிராளு வந்தார். எதிர் பிளாட்காரர் வந்தார். வந்ததுமே வாங்கோ உட்காருங்கோன்னு பேசிட்டே இருந்தார். கிளாஸுக்கு லேட் ஆகுது. அவரோ போக மாட்டேங்குது. இப்படியே மாட்டிக்கும். என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி ஆயிட்டா. தலை நிறைய புஷ்பத்தை வச்சுட்டு அந்த பக்கம் வந்தா. வந்ததுன்னு இவர் ஏதோ ஒண்ணு பேசணும்னா தங்கச்சி வந்தியா இல்ல. இவருக்கு சந்தேகம் வந்து ஆத்துக்காரியா இத்தனை நாளா நம்ம ஆத்துல இருந்துட்டு இருக்க. இத்தனை நாளா நமக்கு இருந்திருக்காருன்னா நம்ம எத்தனை ஆத்துக்காரின்னு நினைச்சுட்டு வேற 2 பேரா தங்கச்சி வந்தியாங்கிறது என்னடா இது அப்படின்னு. என்ன அப்படின்னு அர்ஜென்டா போகணும் யோஜனை பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. அவ பாட்டு போயிட்ட. இந்த அம்மா கேட்ட என்ன இப்படி சொல்றீங்க. என்ன தலையில சிவந்தி புஷ்பம் வச்சுருக்க எல்லோ கலர்ல இருக்க தங்க சிவந்தியான்னு கேட்டேன். நான் விவகாரம் மாற்றி இப்படி பிராண வாங்குறீங்க. விவகாரம் முழுக்க என்னன்னு அர்ஜென்டா கிளாஸ் போகணும் அப்படின்னு. இதுக்கு என்ன பேரு இது காக்கூர் ஸ்லேடை ஒரு வார்த்தையை 2ஆ பிரிச்சு இப்படி சொல்றோம். இப்படி பல விருத்திகள் சாகித்யத்துல இருக்கு. சாகித்யம்ங்கிற ஒரு சாஸ்திரம் ரொம்ப அழகு. ஆனா ரசிக்கிறவா பாடல் சொல்லணும். ஏனோ தானோன்னு சொன்ன ஒண்ணு முடியாது. விவகாரம் முழுக்க ரசிக்கிறவா சொன்னதான் ரசிக்கும். விவகாரம் இப்படி ஒரு வார்த்தைக்கே 2 கபங்க ஸ்லேஷம் அபங்க ஸ்லேஷம். உடைக்கிறதுலயே அது பதத்தை தனியா சொல்றது இல்ல ஒரு பதத்தை உடைச்சு சொல்றது அப்படின்னு விவகாரம். பூதனா மாரணாத்தா பூதனைய கொன்னத்தினால அவருக்கு நல்ல பேர் வந்தது. அப்படி பூதனா மாரணாத்தா பூதநாமா ரணச்சாத்தா இல்ல. பூதநாமான ராமனுக்கு பேரு. ரணச்சாத்தா யுத்தத்துல ரொம்ப பெரியவர். எப்படி படிக்கிறது பூதநாமா ரணச்சாத்தாவா பூதனா மாரணாத்தாவா எப்படியாவது படிங்க. இதுக்கெல்லாம் விசேஷம் சாகித்யத்துல ரொம்ப விசேஷம். அத போனா கிளாஸ் போறாது. அது பாட்டுக்கு 4-5 மணி நேரம் அது ஓடும். ஏன்னா லட்சணையா திரயத்ரிம்ச தேவானாம் ஈஸ்வரி சுவாமினி இது வரைக்கும் சொன்ன பிறகு
அம்பாளுடைய நாமா ரொம்ப முக்கியமான நாமா. இந்த கிரகங்களுடைய கோளாறு எல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த கோளாறு எல்லாம் போக்குறதுக்கு முக்கியமாக இருக்கிற நாம திரேட்சரி. சனி சரியா இல்ல, கேத்து சரியா இல்ல, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. என்னைக்கு நம்ம அம்பாளுடைய காலை பிடிச்சிருந்தோமோ என்னால ஒரு கிரகம் ஒண்ணும் பண்ணாது. எல்லா கிரகங்களுக்கும் மேல அம்பாள். இந்த மந்திரத்தை சொல்லியோ திரட்சதின்னு சொன்னாலோ ஒரு கிரகமும் உங்களை பண்ணாது. ஏன்னா பிராரப்த கர்மால வரக்கூடியதான துன்பங்களையும் அழித்து தான் சகாயம் பண்ணக்கூடியதான ஒரு விசேஷம் இருக்கு. அப்படி ஒரு நாம இது எல்லோரும் இதை ஞாபகம் வச்சு சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இதான் பாலாமந்திரம்னு சொல்றது. அங்கிருந்து ஆரம்பிச்சுதான் பஞ்சதசி, சோடசி, பராயதோ சொல்லிட்டு இருக்க. அது இருக்கட்டும், ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியது கிரப்சரி. அத சொல்ற திரயாணாம் அக்ஷராணாம் வாக்காம சக்தி பீஜானாம். வாக் பீஜம், காமராஜ பீஜம், சக்தி பீஜம். இதுதான் பாலாமந்திரம். ஆத்மகானாம் சமாஹாரஹா அப்படி இருக்கு. உத்தஞ்ச வாமகேஸ்வர தந்திரே. வாகீஸ்வரி ஞான சக்தி. உங்களுக்கு அறிவை கொடுக்கறது வாக்பவ பீஜம். வாக்பவே மோட்சரூபிணி. மோட்சத்தை கொடுக்கறது முதல் பீஜம். காமராஜ கிரியா சக்தி. காமபீஜமான கிரியா சக்தி. காமேஷி காமரூபிணி. காமேஷி உங்களுக்கு வேண்டியதான எல்லா விதமான ஆசைகளும் நீங்க கேட்காத போனாலே கொடுப்பாள். உங்களுக்கு தெரியும் அது வேணும் இது வேணும் நீங்க மனசுல நினைச்சுன்றது. அம்பாள்கிட்ட சொல்லல, கேட்கல. அம்பாளுக்கு தெரியும் இவனுக்கு இது வேணும். ஒரு நாள் ஆசைப்பட்டானோ இல்லையோ இன்னைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுப்பாளாம். காமேஷி காமரூபிணி. சக்தி பீஜே பராசக்தி. சக்தி பீஜமானது பராசக்தி. இதான் பரா. அவ்வளவு சக்தி பீஜத்துக்கு வேற பராசக்தி. இச்சைவ சிவரூபிணி. அந்த ஆசைத்தான். ஏவம் தேவி திரட்சரீது மகா திரிபுர சுந்தரி. முதல்ல திரிபுரான்னு சொன்ன பார்த்தா அந்த திரிபுரா தான் திரிபுர சுந்தரி. கிரக தோஷங்கள்லாம் இந்த திரிபுரான்னு சொன்னாலே போயிடுமா. இந்த சாதாரணமா எல்லோரும் யார கண்டா பயப்படுறா? நவகிரகங்கள்ல சனி பகவானு கண்டா பயப்படுறா. அதுலயும் சனி எப்படின்னா, சனியானவர் லக்னத்துல இருந்தா அது ஒரு பயம், 12ல இருந்தா ஒரு பயம், 2ல இருந்தா ஒரு பயம். லக்னத்துல இருந்தா மனுஷன சரீரத்தை வாட்டும், 12ல இருந்தா கடன் பண்ணி கொடுப்பார், 2ல இருந்தா வீட்டுல கல்லோலம் ஏற்படும். சரிக்கா? இது சாதாரணமாக சொல்லிக்கிறது ஜெனரலா. ஆனா சனி நமக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டார். ஏன்னா கும்ப லக்னம் என்ன பண்ணுவார்? அவர் வீடு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருக்கட்டும். இந்த சனி பகவான் இங்க இருந்ததை விட 8ல சனியா இருந்தாலும் 4ல சனியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறான். அர்த்தாஷ்டம சனிங்கிற சில பேருக்கு அஷ்டம சனின்னு சொல்றா எல்லாருக்கும். அஷ்டம சனி என்ன? காலையிலே பல்கலை நூல் கல்லாத்தவரும். காலம்ன்றது ஒரு படிக்காம இருக்கக்கூடியதான குழந்தை பார்த்தா, அப்படிப்பட்டத படிப்பு வராத குழந்தை இருந்தா அது அஷ்டம சனின்னு பேரும். ஏன்னா பையன் படிக்கல அவன் கதை என்ன பாருங்க ஒரு முழுக்க இல்ல. ஆலையறி போன்ற ஆலையானும் இந்த பெரிய ஃபேக்டரியில அப்படியே அந்த மெட்டல்ஸ் எல்லாம் உருக்கிட்டு இருக்கான். அவளை எவ்வளவு நெருப்பு இருக்கான். அது பக்கத்திலேயே இருக்கிறவன் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவன் அவனுக்கு எப்படி உடம்பெல்லாம் எரியுமோ அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனசு எரியறதான். அப்படிப்பட்டவன் பக்கத்துல இருந்தானா அது அஷ்டமத்து சனி. நம்ம பக்கத்துல இருக்கிறவன் எப்பொழுதோ நமக்கு நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கணும், இல்ல கெட்ட அபிப்பிராயம் இல்லாம இருந்தா போட்டோம். இல்லன்னா தொலைஞ்சு விட்டுன்னு அவன் பாட்டுக்கு பேசாம இருந்தா பரவாயில்ல. வரப்போ போறப்போ ஒரு வார்த்தை பேசினான்னு பார்த்தேன்னா அது ரொம்ப கஷ்டம். இல்ல சால மனை கட்டு அழைக்கும் மனையாளும். எவ்வளவு காசு நீங்க சம்பாதிக்கிறோ அதை விட 3 மடங்கு செலவு பண்ணி கடன் பண்ணி வைக்கக்கூடியதான் ஆத்துக்காரர்களுக்கு சேர்ந்தாலையானால் இதுதான் சுவாமி இம்மூவரும் தனக்கு அட்டமத்தை சனி அப்படின்னு அர்த்தம். இந்த 3 தான் அட்டமத்தினுடைய சனிங்கிறார் ஒரு மகாத்மா. அப்படிப்பட்டதான தோஷங்கள் எது வந்தாலும் கவலைப்படாம இருந்தோறும் திரட்சரி திவ்வகந்தாட்சியா சொல்லிட்டு இருக்கான்.
சுத்த வித்யா குமாரி மந்திர ரூபாவா சுத்த வித்யான்னு பேரு. குமாரி மந்திர ரூபாவா என்ன பாலாத்திபுர சுந்தரி மந்திரம். கடாச்ச கௌடபாதியே இது எங்க சொல்லிருக்க? தட்சரி சுத்த வித்யா குமாரி சேதி. தட்சரிங்கிறது சுத்த வித்யா. சுத்தாங்கிற ஸ்வரூபத்துக்கு ஐம்னு பேர். வித்யான்னு சொல்றது அடுத்த 2 பீஜங்கள். அதனால அப்படி 3வது பீஜத்துக்கு வித்யான்னு பேரு. 2வது பீஜம் குமாரின்னு பேரு. குமாரியில காய் இருக்கு. அப்புறம் ரலையோ ரபேதா லா இருக்கு. அங்கே இருக்கு. அதனால விவகாரம் குமாரிங்கிறதுக்கு காமராஜ பீஜம் அர்த்தம். இது ஹிருதய ரூபா சத்ய ரூபாவா. ஹிருதயம் ஹிருதயம் தான் சௌஹுங்கிறது. அது பராசக்தி. அப்படி சத்ய ரூபாவா கதே தத்ரம் ஹிருதயம். இது பிருஹதாரண்யத்துல சொல்லிருக்கேன். ஹிருதய ரூபமாக பரமாத்மா இருக்காருங்கிறது பிருஹதாரண்யத்துல. கதே தத்ரம் சத்யம் அப்படின்னு 2 பிருஹதாரண்யத்துல இருக்கு. இதையே ஆயி வல்லவித யுகாட்சர மாசாட்சர நித்யாட்சர சமாரோவா லகுஸ்துதியில காளிதாசன் சொல்லும் பொழுது பாராயண கிரமம் எப்படி பாராயணம் பண்ணணும் சட்பாராயணங்கள் சொல்லிருக்க. அதுல ஆயி பல்லவிதை அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்றது. 2வதுல ஈன்னு சொல்றோம். 3வது தரம் ஊ இ. 4வது தரம் ஊ இ. இப்படி சொல்லிட்டே போதும். இப்படி சொல்லிட்டா ஆல இருந்து சா வரைக்கும் வருதா இல்லையா? மறுபடியும் சால இருந்து ஆ வரைக்கும் வரணும். இப்படி ஆயி பல்லவிதை இப்படி பாராயணம் பண்ணணும். ஒரு தரம் பண்றதே ஜன்மாந்தரத்துக்கு இப்படி பண்றதுன்னு என்ன அது விசேஷமா சொல்லிருக்காரு. சட்பாராயணக்கிறவும் நித்யாநீகம்ங்கிற கிரந்தத்துல விசேஷமா சொல்லியிருக்க. இப்படி பாராயணம் பண்றதெல்லாம் வசத்தின்னு அதெல்லாம் தனித்தனியா நோட்ஸோட எழுதி எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம். நல்ல காரியமாவது பண்ணுவோம். லலிதாதாசன் பண்றீங்களோ இல்லையா? எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? அதெல்லாம் பண்ணுவோம். அப்படி இதை சொல்லியிருக்கார். அத பரிபாஷாயாம் பஞ்சத்ரிம்சன் நாமானி விபஜதே. இந்த பரிபாஷம் நாமாக்கள் இவைகள்லாம் ஒவ்வொரு அக்ஷரத்துங்க எப்படி இவைகள்லாம் முன்னாலேயே சொல்லியாச்சு, சொல்ல வேண்டாம். ஆனா அதுக்கு குருபரமா அர்த்தம் இருக்கு. மந்திர சரிதம் விபவ சைவோ மார்கோ மான்ஹிதே அனுகுண கௌணி தீரார்த்ரே பாவார்த்த விபேதா பவே தேவா. மந்திர சரிதாம் கோவிலுக்கு போறவாங்கிற ஒரு வழக்கம் இருக்கு பத்தியா? வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்ததான ஒரு வழக்கம் கோவிலுக்கு போகணும். அப்படி இல்லைன்னா நம்ம மாத்திர ஒரு கோவில் மாதிரி வச்சு காலமே எழுந்ததுமே அந்த பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி ராத்திரி படுத்துக்கிறவோ பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும். படுத்துக்கிறதுக்கு முன்னால அதான் மந்திர சரிதாம் விபவா. அவளுக்கு என்ன விபவம்? ஐஸ்வர்யம் அவளை வருமா? சைவோ மார்கோ ஐஸ்வர்யம் வரது மட்டும் இல்லாமல் சைவோ மார்கோ உயர்ந்ததான ஒரு நல்ல குரு கிடைச்சு அவளுக்கு உயர்ந்ததான ஒரு நல்ல வழி கிடைக்கும். அனுகுணா ஹிதமாகவும் அனுகுணமாகவும் அவ வாழ்க்கைக்கு எப்படி அமையுமோ அப்படிப்பட்டதான குரு. இங்க உட்காராத அங்க எழுந்துப்பா அப்படி தொடாத இங்க தொணன்னு பண்ணக்கூடியதான குரு இல்லையா? ஹிதோ அனுகுண கௌணி லீலா ஆர்திரி பாவார்த்த விபாவா. கௌணி லீலா சுலபமாக உங்களுக்கு அறியாமலேயே எல்லா தத்துவம் வரும்படி லீலா ஆர்திரி பாவார்த்த விபேதா. அந்த மனசுல ஈர நெஞ்சு இருந்து அவளுக்கு கஷ்டப்படாமல் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லக்கூடியதான ஸ்வரூபம் பவே தேவா நிச்சயமாக வரும் அப்படின்னு விசேஷமா இந்த நாமா கீழே இதை சொல்றதுக்கு இந்த நாமாவுக்கு ஒரு விசேஷம் இருக்குன்னு சொல்ற. இதையே விசேஷமா சொல்லும் பொழுது அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்ப நான் சொன்னேன் பார்த்தேல, இது போல ஒரு ஸ்வரூபம் அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயத்தும் உலை தையல் நல்லாள் தகைய தகைச்சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் கருணாம்புயமும் அல்லால் கண்டினேன் ஒரு தஞ்சமுமே அப்படின்னு இப்படி 4 கைகள்லயும் விசேஷமாக 4 ஆயுதங்களோட இருக்கக்கூடியதான அம்பாள் பாலா திரிபுர சுந்தரி. அருணாம்புயத்திலும் அந்த தாமரையில உட்கார்ந்து என் சித்த அம்புயத்தையும் அங்கே மட்டும் இல்ல என்னுடைய இதயத்திலையும் எப்பொழுதும் சதார்திர சித்தா எங்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அமர்ந்திருக்கும் தருணாம்புயம் முலை தையல் நல்லாள் பாலா திரிபுர சுந்தரி. தகைச்சேர் அழகான நயன கருடம் அழகான கண்களுடனும் வதனாம்புயமும் முகமும்
அருண கிரண ஜாலை அர்ச்சிதாக அவகாசான கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லால் கண்டிலேன் அந்த தெய்வத்தை தவிர வேற தெய்வத்தை பார்க்கலேன்னு அம்பாள் அப்படியே தியானம் பண்ணிட்டு அம்பாளுடைய ஸ்வரூபத்திலேயே தனிச்சு நிற்கணும். அதுதான் இந்த விசேஷமாக இன்னைக்கு நடந்ததான் உயர்ந்ததான பாகம் திரட்சரி அப்படின்னு ஆரம்பிச்சு விசேஷமாக திரிபுரா திரிஜகத்வந்திய திரிமூர்த்தி திரட்சரின்னு பார்த்தோம். இதனுடைய ஸ்வரூபம் பலமானது அடுத்த வாரம் திவ்யகந்தாக்கியா சிந்தூர திலகண்டிதா உமாசைலேந்திர தனையா கௌரி கந்தர்வ சேவிதா உமான அழகான ஒரு நாமம் வரப்போறது. நிறைய அர்த்தங்கள் சொல்ல போற. இத அடுத்த புதன் கிழமைக்கு பார்ப்போம்.